கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஆலோசனைக்காக இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாயிருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாயிருந்தான். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு பொல்லாப்புக்கு விலகுங்கள். பொல்லாப்புக்கு விலகுங்கள். பொல்லாப்பு செய்வதை விட்டு நாம் விலக வேண்டும். யோபு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தனால மற்றவங்களுக்கு பொல்லாப்பாகிய தீமை செய்யக்கூடாது என்று அதை குறித்து கவனமாக அதற்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறார். பைபிளை வாசிக்கும்போது சங்கீதம் 37:8 வசனத்தை வாசிக்கும்போது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஒரு மனிதன், ஒரு மனுஷி மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்வதற்கு முதலாவது அவர்களுக்குள்ளே வருகிற ஒரு குணம் எரிச்சல். எரிச்சல் எப்படி வருகிறது? ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் 6 வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அந்த அதிகாரத்தில் முந்தின சில வசனங்களை நீங்கள் போய் வாசித்து பாருங்க. வேதத்தை எடுத்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆபேலையும் அங்கீகரித்தார். ஆபேலை ஆண்டவர் நேசித்தார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்படின்னா ஆபேலை குறித்து ஆண்டவர் புகழ்ந்து பேசியிருக்கலாம். அவன் நல்லவன், எனக்கு அதிகமாக கொடுக்கிறவன் அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கலாம். இதை காயின் கேட்டபோது, தன் சகோதரனை மேன்மையாக ஆண்டவர் சொன்னதை கேட்ட பொழுது, அவன் ஒரு மேன்மையான மனிதனாய் இருக்கிறதை கண்டபோது அதை இவனால் தாங்கிக் கொள்ள முடியலை. உடனே எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் தான் காயினை ஆபேலுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய தூண்டினது. காயின் ஆபேலை கொலை செய்வதற்கு காரணமே எரிச்சல் தான். எரிச்சல் எதனால் வந்துச்சு? பொறாமையினால் வந்துச்சு. தன் சகோதரன் பேர் வாங்கிட்டான், புகழ் வந்தது, அவன் புகழப்படுகிறான்ங்கிறது அவனால் தாங்க முடியலை. எல்லா மனிதனுக்குள்ளும் உண்டாகிற காரியம் இதுதான். ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவருடைய உயர்வு, ஒருவருக்கு உண்டாகிற பேர் புகழ் சிலருக்குள் எரிச்சலை கொண்டு வரும். இந்த எரிச்சல் பொல்லாப்பாகிய தீமையை அவர்களுக்கு செய்ய வைக்கும். உதாரணமாக நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, அங்கே ஈசாக்குடைய வளர்ச்சி அபிமெலேக்களால், அந்த பெலிஸ்தர்களால் பொறுக்க முடியலை. உடனே அவர்கள் எரிச்சல் அடைந்து கோபமடைந்து அவன் பயன்படுத்துகிற அந்த கிணற்றில்
அந்த ஊற்று தண்ணீர் வருகிற இடத்துல மண்ணை எடுத்து போட்டு மூடுறாங்க. வளர்ச்சி தான். ஈசாக்கு அதாவது வளர்ச்சி அடைந்து வருகிறத ஆண்டவர் ஆசீர்வதிச்ச மகா பெரியவனமானது அவங்களால சகிக்க முடியலை. அப்போ எரிச்சல் அங்கே தான் வருது. ஒரு ஆளுடைய வளர்ச்சி, ஒரு ஆளுடைய பேர் புகழ், ஒரு குடும்பம் வளரும்போது, ஒரு பிஸ்னஸ் வளரும்போது, ஒரு சபை வளரும்போது, ஒரு ஊழியம் வளரும்போது, ஒரு ஊழியக்காரர் வளரும்போது, ஒன்றும் இல்லாத இருக்கிற குடும்பம் நல்ல பிள்ளைங்க படித்து நல்லபடியாக வரும்போது, வாடகை வீட்டில் இருக்கிற ஒருவர் சொந்த வீட்டுக்கு போகும்போது, சொந்த இடம் எல்லாம் இருக்கிறவங்க ஒரு இடம் வாங்கும்போது, நடந்து போகிறவங்க ஒரு பைக் வாங்கும்போது, பைக் வச்சுருங்க ஒரு கார் வாங்கும்போது மற்றவங்களுக்கு எரிச்சல் வருது. அப்போ அவங்க ஏதாவது பொல்லாப்பு, அவங்களுக்கு ஏதாவது விரோதமாக பேசுகிறது, விரோதமாக காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை விலக்கி கண்டிப்பாக காத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி சிந்தனைகளோ செயல்பாடுகளோ நமக்குள்ளே வராமல் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து நம்மை நாம் சரிப்படுத்தி வாழ்வது எதிர்காலத்தில் ஒரு மேன்மையை கொண்டு வரும். யோபுடைய வாழ்க்கையில் யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரிய ஒரு மனிதனாய், செல்வந்தனாய், ஐஸ்வர்யமுள்ள மனிதனாய் இருப்பதற்கு காரணம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு காரணம். அப்போ நம்ம பொல்லாப்புக்கு விலகுகிற குணம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு வளர்ச்சியை தேவன் கண்டிப்பாக படிப்படியாய் கொண்டு வருவார். அதில் மாற்றமே கிடையாது. அதே போல் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது, இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து, அதாவது கர்த்தருடைய சொல்ல நீங்கள் கேட்காம கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை ஏன் செய்துன்னு கேட்குறாரு. அப்படின்னா எதிராளிகள் மேல் யுத்தம் செய்ய போகும்போது அங்கே இருக்கிற எந்த பொருட்களையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தால், சவுலிடத்தில் யுத்தம் செய்ய போன இடத்துல ஆடு மாடுகளை, கொளுத்த ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வருகிறான். கேட்டால் சொல்லுகிறான், அது கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கென்று. இது பொல்லாப்பாக இருந்தது. பொருளாசை. பார்த்தீங்களா? எதிரியை மேற்கொள்ள போன இடத்துல, சத்துருவை அதம் பண்ண போன இடத்துல அவனுடைய கண் அங்கு இருக்கிற பொருட்கள் மேலே இருக்கிறது. இது ஒரு பொல்லாப்பான காரியம். இப்போ என்ன நடந்துச்சு சவுலுடைய வாழ்க்கையில்? அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்தான். ராஜாங்கிற ஸ்தானத்தை இழந்தான். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு யோசுவா ஆகான் என்கிற ஒரு மனிதன் தலைமையிலே ஆட்களை அனுப்பின பொழுது, அந்த ஆகான் பொற்பாலத்தையும் பாபிலோன் சால்வையும் கண்டு இச்சித்து அதை எடுத்துக்கொண்டான். அதனால் தோல்வியை கண்டார்கள். தேவனிடத்தில் விசாரித்த பொழுது அந்த இரகசியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆயிப்பட்டணம் பிடிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் அந்த ஆகானுடைய பொருளாசை என்று. அப்புறமா அதை அந்த ஆகானையும் அவன் வீட்டு குடும்பத்தாரையும், அது ஆகானையும் அவனுடைய பிள்ளைகள், அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்ட பிறகு தான் ஆயிப்பட்டணத்தை பிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணத்துக்கு மேலே மட்டும் ஆசை வச்சு நடக்கக்கூடாது. வெறும் பணம். நமக்கு ரட்சிப்பு அவசியம், மனம் திரும்புதல் அவசியம், அபிஷேகம் அவசியம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிதல் அவசியம், கர்த்தருக்காய் வாழ்கிறது அவசியம், கர்த்தர் ஊழியம் செய்கிறது அவசியம். பணம் அவசியம்தான். அது நமக்கு தேவையானது வரும், கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஒரே ஒரு நோக்கம் பணம். அது ஊழியம் செய்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நிறையவருடைய குறிக்கோள் அதுதான். படித்து பணக்காராகணும், வேலை செய்து பணக்காராகணும்,
ஊழியம் செய்து பணக்காராகணும். அதுவும் ஒரு ஆளை காட்டிலும் ஒரு ஆள் மிஞ்சி போகணும். சிலருடைய எய்மே அப்படி தான். இந்த குடும்பத்தை காட்டிலும் அவனை காட்டிலும் நான் பெரிய ஆளாகுவேன் அப்படின்னு அந்த பணத்து மேலே, பொருள் மேலே ஆசை வச்சு போடுறது. இது கர்த்தருக்கு ஒரு பொல்லாப்பான காரியம். மோசேயுடைய நாட்களிலே கூட உடன் ஊழியர்களை தெரிந்து கொள்ளும்போது மோசேயின் மாமன் சொன்ன ஆலோசனை, தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களை தான் தெரிந்து கொள்ள சொல்லி கொடுத்தார். பொருளாசை இருக்கிறவனை உங்கூட ஊழியத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். மறக்காதீங்க. ஒரே நோக்கம், பொருள் பொருள், பணம் பணம், வீடு வீடு, காரு காரு அப்படின்னு நீங்கள் கர்த்தரை தேடிட்டு இருப்பீங்கன்னா, சபைக்கு போயிட்டுருப்பீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் அதன் மேலே பிரியப்பட மாட்டார். அது ஒரு பொல்லாப்பான காரியம்னு தான் பைபிள் சொல்லுது. அடுத்ததான் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 5-6 வசனங்கள். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பார்த்தீங்களா? தாவீதுக்கும் தாவீதுடைய மகன் சாலமோனுக்குள்ள வித்தியாசம். சாலமோன் பொல்லாப்பானதை செய்தானா, தாவீது கர்த்தரை பூரணமாக பின்பற்றினார். தாவீதுடைய வாழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கலை. கர்த்தர் ஒருவரே தெய்வம், அதை விட்டு அவர் எங்கேயும் போனதில்லை. ஆனால் சாலமோன் அந்நிய தேவர்களை தெய்வமாக, அதாவது சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய அந்த மில்கோமையும் பின்பற்றினான். அது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? அதாவது நல்ல ஒரு தேவ பக்தியுள்ள உண்மையான மெய் தேவனை மட்டும் உறுதியை பற்றி கொண்டு வாழ்ந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளை இப்போ இரு வழியில் போகிறான். பார்த்தீங்களா? அதனால தான் அந்த சாலமோனுக்கு மேலே ஆண்டவருக்கு கோபம் உண்டாகுது, அந்த பொல்லாப்பு. இன்றைக்கி நல்ல கவனமாக நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அநேகர் சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், எங்கே போனாலும் ஒரு இடத்துல போய் நிற்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? இந்த பூமியில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட நூதன தெய்வங்கள், நூதன காரியங்கள்லாம் இருக்கிறது அறியாமையினால். சரியா? அதெல்லாம் பைபிளை நல்லா படிக்கணும். எல்லாம் ஒன்றும் ஆக முடியாது. படைத்தவர் உண்மையுள்ளவர், படைப்புகள் உண்மையாக முடியாது. படைத்தவரை பார்க்கணும், உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கணும். அவரால் உண்டாக்கப்பட்டது ஒரு நாளும் தெய்வமாக முடியாது. அதை நம்ம எங்கே போய் நிற்கிறோம், எதை நோக்கி பார்க்குறோம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமோன்னு பார்க்கணும். எல்லாம் ஒன்று தான், எதை பின்பற்றினாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தமே இல்லை, தேவனுக்கும் பிசாசுக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா? அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம்னு சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் இருளும் வெளிச்சமும் இருக்குது, நல்லதும் கெட்டதும் இருக்குது. அதே போல தான் தெய்வமும் இருக்குது, தெய்வம் அல்லாமல் தெய்வம் என்ற போலியான இடத்துல இருக்கிறவைகளும் இருக்கிறது. அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும். நம்ம யாருக்கும் எதிரிகள் அல்ல, அதை அடையாளம் கண்டுபிடித்து நம்ம வாழணும். தாவீது உண்மையாக தேவனாகிய கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டார். நீங்கள் தாவியோட சரித்திரத்தை வாசித்த தெரியும். தாவீது சில இடங்கள் சில தவறுகள் செய்திருப்பது பைபிள் எழுதப்பட்டிருந்தாலும் தெய்வ நம்பிக்கையில், தேவனை பின்பற்றினதில், தேவனை துதித்ததில், தேவனை ஆராதித்ததில், ஜெபம் பண்ணதில் தாவீதை யாருமே மிஞ்ச முடியாது. அதனால்தான் தேவனுடைய கிருபை தாவீதின் மேல் இருந்தது, தாவீதுடைய பிள்ளைகள் மேலே இருந்தது. தாவீதுடைய மேலே இருந்த கிருபை தான் சாலோமனுக்கு மேலே வெளிப்பட்டது. நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் முதல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்கிற ஒரு முழு உறுதியான பற்று நமக்கு இருக்கணும். அது இல்லைனாலே நாம் பொல்லாப்பு செய்கிறோம். புரிஞ்சிட்டிங்களா? அப்போது நம்ம எரிச்சல் அடைந்து, அதாவது முதலாவது பார்க்கும் பொழுது பொல்லாப்பு செய்வதற்கான எரிச்சல் உண்டாகி பொல்லாப்பு செய்கிறது, பொறாமை. அதனால் உண்டாகிற எரிச்சலில் பொல்லாப்பு செய்கிறது, தீமை செய்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, அதாவது ஆண்டவருடைய சொல்ல கேளாமல் கொள்ளையின் மேல், பணத்தின் மேல், பொருள் மேலே மட்டும் குறிவைத்து செயல்படுவது, அது பொல்லாப்பு.
இனி அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரை பூரணமாக பற்றி கொள்ளாமல் இன்னும் வேறு காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்வது, அது பொல்லாப்பு செய்வது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கள் அதை விட்டு விலகி வெளியே வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த தேவ ஆலோசனைக்காக நன்றி. யோபு பொல்லாப்புக்கு விலகினதை குறித்து ஆண்டவர் பேசி, ஆண்டவரே பொல்லாப்பு என்ன காரியங்கள் பொல்லாப்பு என்பதை தெளிவாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி வேதத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்து நன்றி. இன்றைக்கு அதை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்களை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.